கேரள கலாச்சாரத்துறை நடத்துகிற மாணவ மைத்ரி சங்கமத்திலே சங்கமம் கலைந்த பின்னால் எங்களை பேச அழைத்த குழுவினருக்கு நன்றியை சொல்லிவிட்டு, மனிதநேய சங்கமம் இது. அன்பு, நம்பிக்கை, நட்பு, மனிதம். மதத்தினுடைய ஆத்மாவாக சன்மையாக இருக்க வேண்டும். மதம் அன்பை போதிக்கிறது, மதவாதிகள் வம்பை வளர்க்கிறார்கள். கேரள சமூகத்தினுடைய மறுமலர்ச்சி நவோதானம் கன்னியாகுமரியிலே துவங்குகிறது. கன்னியாகுமரியை விட்டுவிட்டு கேரளத்திலே ஒரு அந்த கலாச்சாரம் இருக்க முடியாது. நாங்களெல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வந்திருக்கிறோமானால், எங்களுடைய முன்னோர்கள் படித்தது திருவனந்தபுரத்திலே, திருவனந்தபுரத்து அரசருக்கு கீழாக திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்திலே பிறந்து வளர்ந்து இன்று நாங்கள் தமிழகத்தோடு இருக்கிறோம். அப்போ என்ன பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் கூட கன்னியாகுமரியினுடைய உணவு முறையும் கேரளத்தினுடைய உணவு முறை ஒன்று போல இருக்கும், நம்பிக்கை ஒன்று போல இருக்கும். காரணம், இன்றைய கேரளம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கன்னியாகுமரியில் தான் பிறந்தது. காரணம், கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய லெமூரியா மனிதனுடைய பிறந்த இடம், மதம் பிறந்த இடம், மொழி பிறந்த இடம். தெய்வத்தை முதலாக சிவா என்று வணங்கியவர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எந்த நாட்டுக்காரர் அவரவருடைய மொழியிலே அவரவருடைய வழியிலே இறைவனை தேடினாலும் இறைவன் ஒன்றுதான். முதலாக மனிதன். இந்த தென்கோடியிலே வாழுகிற நாம் தென்குடி மக்கள். தென்குடி மக்கள் என்றால் நாங்கள் கன்னியாகுமரியை சொல்வதில்லை, திருவனந்தபுரம் சேர்த்து. இதுதான் தென்னற்றம். கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த ஒரு நிலப்பரப்பு மூழ்கிய பொழுதுதான் இமயமலையே தோன்றியது. இன்றைக்கு எல்லா இமயத்தை சார்ந்து பேசுகிறார்கள். அதுபோல அங்கே கங்கைக்கரை நாகரிகம் இங்கிருந்து வாழ்ந்தவர்கள் சென்று வாழ்ச்சியதுதான். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இது தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்வது போல ஒரு பிரேமை இருக்கிறது. வடக்கிலிருந்து தான் அத்தனை வசந்தம் வருகிற வராது. தெற்கிலிருந்து தென்றல் வரும், வடக்கிலிருந்து வாடை தான் வரும். எனவே தெற்கிலிருந்து இந்த தென்றல் வீச வேண்டும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்று கன்னியாகுமரிக்கு தினசரி ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வருகிறார்கள். ஒட்டுமொத்த டூரிஸ்ட் எண்ணி பார்த்தால் 50% தினசரி வருகிறவர்கள் கேரள மக்கள். மலையாள மக்கள் கன்னியாகுமரியை நேசிக்கிறார்கள். என்ன என்று தெரியாது. காரணம், அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, அங்கே ஒரு புதையல் இருக்கிறது. அங்கே கேரளத்தை பார்த்து இது அசைலம் ஆஃப் டெவில் என்று யதார்த்தத்தை தாண்டி விமர்சித்து விட்டு விவேகானந்தர் அங்கு வந்தார். விவேகானந்தர் அங்கு வந்த பின்னால்தான், இந்த மண்ணுக்கு வந்த பின்னால்தான் அவர் பல மாற்றங்களை தலையிலே கட்டிக்கொள்ளுகிற அந்த சம்பிரதாயம் இங்கே கற்றுக்கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து அந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசர் அவருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பினார். அங்கு போனவர் அமெரிக்க நாட்டு மக்களை சகோதர சகோதரி என்றார். இங்கே மனிதன் தலையில் பிறக்கிறான், மார்பில் பிறக்கிறான், மடியில் பிறக்கிறான், அடியில் பிறக்கிறான் என்ற அவலம் இருக்கிறது. ஆனால் அந்த தெளிவு அவருக்கு எங்கே பிறந்தால் கன்னியாகுமரியில் தான் பிறந்தது. அந்த கன்னியாகுமரி நான் வாழுகிற ஐயா வைகுண்டர் பிறந்த அந்த வைகுண்ட அந்த கிராமம்தான் மருந்துவாழ்மலை இருப்பது. வைகுண்டபதி தான் அந்த ஊருக்கே பேர். அந்த மருந்துவாழ்மலை தான் மகத்துவமிக்க மலை. போற்றுதலுக்குரிய சட்டம்பி சுவாமி அவர்கள் அங்கே வந்தார்கள், பார்த்தார்கள். அங்கு ஒரு சமுதாய மறுமலர்ச்சி வந்திருக்கிறது. அங்கே ஒரு நவாதானம் பிறந்திருக்கிறது. மனிதர்கள் தலையில் கட்டி கொண்டு இடுப்பில் கட்டி அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு தலையிலே கட்டுகிறார்கள். அங்கே கண்ணாடியிலே கடவுளை காணுகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுக்குள்ளே கடவுளை காணுகிற ஒரு ஒப்பற்ற வழிபாட்டு முறை அங்கே இருக்கிறது என்றெல்லாம் அங்கே பார்க்கிற பொழுது அவர் நாராயண குருதேவர் அங்கே அழைத்து வந்தார். நாராயண குருதேவர் அங்கே வந்து தங்கியிருந்தார்கள். எங்கள் கிராம வழியாக உப்பள வழியாக அவர் கடற்கரை வரை சென்று வருவதும் போவதுமாக இருந்தார்கள். நாராயண குருதேவருக்கு கிடைத்த அந்த சிறப்பு அங்குதான். அதுபோல் அவரை தொடர்ந்து ஐயங்காளி அவர்கள் வந்தார்கள். யார் இவர்கள்லாம்? நம்முடைய கேரளத்தினுடைய நவோதானத்தினுடைய பிதாக்கள் அல்லவா. இவர்களுக்கெல்லாம் பிறப்பிடம், நாற்றங்கால் இல்லை, அது பயிற்சி பாசறை
கன்னியாகுமரி என்று சொன்னால் நான் மிகைப்பட சொல்லுவது அல்ல, இது வரலாறு. எனவே தான் நான் ஐயா வைகுண்டருடைய 6வது தலைமுறைகளை இருந்து கொண்டு அங்கு ஆயிரக்கணக்கான ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். ஆனால் அதைவிட பெரிதாக மதங்கள் உண்டாகிற அந்த சங்கமத்தில் வருவதுதான் சிறப்பென்று நான் வந்தேன். உள்ளபடியே பாராட்டத்தக்க பணி இது. மதம் புனிதமானது, ஆனால் மதம் விஷமாக பாரி போனது. மதம் யாதாயினும் சரி, மனிதன் நன்னாயினா மது என்ற இந்த மண் சொன்னது இந்தியாவுக்கு மட்டுமல்ல. நீங்கள் இன்று எங்கெல்லாம் போகிற இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால், காசாவை எடுத்தால், பாலஸ்தீனத்தை, அமெரிக்கா, அவர்களுக்கும் சேர்த்து தான் நாராயணகுரு தேவன் சொன்னார், மதம் ஏதாயினும் சரி மனிதன் நன்னாயினா. மனிதன் வேண்டும். மனிதன் இருந்தால்தான் மதம் இருக்கும். மனிதன் இல்லாத இடத்தில் மதம் இருக்காது. ஆனால் மனிதன் மதம் வேண்டாம் என்று இருக்கலாம். மதமில்லாத மனிதனை பார்க்கலாம். ஆனால் மனிதன் இல்லாத மதத்தை எங்கும் பார்க்க முடியாது. எனவே மனிதத்தை போற்ற வேண்டும், மனிதத்தை புனிதமாக்க வேண்டும். அதுதான் இந்த கேரள அந்த கலாச்சாரம். கேரளத்திலே உண்டான கலாச்சாரம் இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்தியா உலகிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியானால் தான் எதிர்காலத்திலே ஒரு சமத்துவம் பிறக்கும். ஐயா வைகுண்டர் முதலாக செய்த வேலை சமத்துவ கிணறு. ஜாதிக்கு ஒரு கிணறு இருந்த அந்த காலத்திலே இந்த மண்ணிலே, இந்த மண்ணை ஆண்ட திருவிதாங்கூருக்குள்ளே சாதி அந்த கிணறுக்கு பதிலாக பொது கிணறாக முத்திரை கிணறை நியமித்தார். அனைத்து ஜாதிகளும் அங்கே குடித்து விட்டு ஒன்றாக வாழ வேண்டும், உண்டான சாதி ஒக்க ஒரு இனமாய் வாழ வேண்டும் என்று சொன்னவர் வைகுண்டர். வைகுண்டருக்கு பின்னால் இந்த நாட்டிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அரசன் கொண்டு வந்து திருவனந்தபுரத்தில் சிறை வைத்தான், கொடுமைப்படுத்தினான். அரசனை பார்த்து கேட்டார்கள், நீ தாழ்ந்த ஜாதி என்று சொல்லுகிறாயே, அவர்களெல்லாம் அவர்களுடைய உணவை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உனக்கும் உன்னை சார்ந்த உயர்ந்த ஜாதிக்கும் அனந்த பத்மநாபனுக்கும் படைக்கிற படைகள் அத்தனை இந்த தாழ்ந்த ஜாதி நீ நினைக்கிறாயே, தீண்டக்கூடாது, காணக்கூடாது என்று சொல்லுகிறாயே, அவர்கள் உண்டாக்கி தந்தது. நீ அனந்த பத்மநாபனுக்கு படைக்கிற அரவணைக்கு இனிப்பு சேர்க்க வேண்டுமானால் ஏழை எளிய நீ தீண்டக்கூடாது என்று சொல்லுகிறவன் தந்தால் மட்டும்தான் உண்டு. உங்களால் பிடிசோறு இல்லை தங்களுடைய உணவை வாயுரை சோறை உருவாக்க முடியாதவர்கள் நீங்கள் என்ன உயர்ந்த ஜாதி, உழைத்து பிழைக்கிறவன் உயர்ந்த ஜாதி, பிறர் உழைப்பில் வாழுகிறவன் தாழ்ந்த ஜாதி என்று பிரகடனப்படுத்திய பொழுது மன்னன் அசந்து போனான். இதுவரை யாரும் என்னிடம் சொல்லவில்லையே, சரி போய்க்கோ என்று அவன் விடுதலை செய்தான். ஒரு சமத்துவ இந்த உலகளாவிய ஒரு அன்பை, மதம் ஏதாயினும் மனிதன் என்னாயினும் என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு முன்னதாகவே மதம் ஒன்று, ஜாதி ஒன்று, இனம் ஒன்று, உலகிற்கு அரசு ஒன்று என்று சொன்ன ஒரு ஐயா வைகுண்டர். எனவே அந்த ஐயா வைகுண்டருடைய வழியிலே இருக்கிற நான், இந்த கேரள கலாச்சாரத்திற்கு கட்டுப்பட்ட நான், இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணினுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்கிற நான் இதில் கலந்து கொள்வதுதான் பெரிய பெருமை என்று வந்தேன். ஆரியம் வந்தது நம்மை அந்நியப்படுத்தியது. மனிதனை பிரித்தது ஆரியமே ஒழிய திராவிடம் அல்ல, இல்லை நம்முடைய மலையாளம் அல்ல. மலையாளமும் தமிழும் கன்னியாகுமரியிலே பிறந்தது. இந்த மேற்கு கடற்கரை வழியாக மலையாளமாக அது வளர்ந்தது, கிழக்கு கடற்கரை தமிழாக வளர்ந்தது. தமிழ் மட்டும்தான் ஆதியிலே இருந்தது. அதன் பின்னால் பல மொழிகள் வந்திருக்கலாம். சமஸ்கிருதம் என்பது பேச்சொழிந்து போனது, அதற்கு செயல்பாடு இல்லாத ஒரு மொழி. அதை கோயிலுக்குள்ளே வைத்துவிட்டு நம்ம எல்லாம் தீண்டத்தக்காதவர் என்று நாம் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற சாஸ்திரம் எங்கிருந்து வந்தது? எனவே இதற்கு எதிரான செயல்பாட்டை எடுத்து நின்றால் மட்டும்தான். காவி கட்டியவரெல்லாம் ஒரு ஓரம் சார்ந்து அஞ்ஞானத்திற்கு பாய்வரிக்க ஆரம்பித்தோமானால் இந்த நாடு கெட்டுப்போகும். காவி கட்டிவிட்டு இந்த நாட்டில் பிரிவினை உருவாக்குகிற காவி கூட்டத்திற்கு பாடம் எடுக்கிறவர்களாக நாம் பரிணமிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு இன்று யாரும் இல்லை, எல்லோரும் போய்விட்டார்கள், பரவாயில்லை. நான் அதற்காக போவதும் இல்லை, விடுவதும் இல்லை. இந்த மண்ணுக்குள்ளே ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், மனிதன் யாவரும் சமமாக வாழுகிற ஒருந்த லட்சியத்தை நம்முடைய தந்த பிதாமகர்கள், இந்த கேரள நவோதானத்தினுடைய பிதாமகர் என்று சொல்லுகிற அந்த சிறப்பை நாம் கொண்டு நாம் எதிர்காலத்திலே இங்கே இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய எந்த மதமானாலும் சரி மனிதன் ஒன்றாக வாழுகிற நிலைப்பாடை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, குறிப்பாக கேரள
நம்முடைய முதல் மந்திரி ஆனரபிள் முதல் மந்திரி பினராயி விஜயன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இதுபோல் இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்டும் இதை செய்யணும். குறிப்பாக நான் நாளைய எங்களுடைய முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதுவேன். எனக்கு அவருக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. நான் அரசாங்கம் எனக்கு மத நல்லிணக்கத்திற்கான விருது ரிலிஜியஸ் ஹார்மனி அவார்டு தந்திருக்கிறது. நான் சொல்லுவேன். கேரளத்தில் நான் நேற்று திருவனந்தபுரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றேன். மத நல்லிணக்கத்திற்காக அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கலாச்சாரத்துறை செயலாளர் முன்னின்று நடத்திய அந்த நிகழ்ச்சியை போல தமிழகம் முழுக்க நடத்த வேண்டும். அரசு சமாதானத்தை வளர்க்க வேண்டும். அரசு அனைத்து மதத்திற்கும் போது என்பதை பிரகடனப்படுத்த வேண்டும். அப்படி பிரகடனப்படுத்திய கேரள கலாச்சாரத்துறைக்கும் அதனுடைய இயக்குநருக்கும் குறிப்பாக முதல்வருக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்தை சொல்லி வாழ்க வெல்க என்று சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம்.